கண்ணன் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தான், என்னெல்லாம் சேட்டை பண்ணறான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு விதமாக சேட்டை பண்ணுவான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், கிருஷ்ணன் அவதாரம் வர்றதுக்கு முன்னால மகாவிஷ்ணுவை பிரம்மா பார்க்கடல்ல பார்த்து கேட்கும் போதே என்ன சொன்னார், தேவர்கள் எல்லாருமே பூமியில போய் பிறந்துருங்கன்னு. இப்போ கிருஷ்ணன் பிறந்தப்போ கோகுலத்துலேயும் நிறைய குழந்தைகள் இருந்தா. இந்த குழந்தைகள் எல்லாருமே கிருஷ்ணனோட சேர்ந்து ஓடி ஆடி விளையாடி ரொம்ப சந்தோஷமா பொழுது கழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்தது. ஒரு நாள் கண்ணனுக்கு திடீர்னு விளையாடிண்டே இருக்கும்போது தாகமா இருந்ததாம். அவனுக்கு பால் சாப்பிடணும்னு ஆசை. அதனால அவன் யாராத்துலயாவது பால் கிடைக்குமான்னு எட்டி பார்த்தா, அப்பதான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா பால் சாமான்லாம் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போனாலாம். அந்த அம்மா இல்லை, இதுதான் நாம சாப்பிட்றதுக்கு சரியான நேரம்னு அங்கே போயிருக்கான். இவன் இப்படி கண்ணன் பாலெல்லாம் திருட வருவான், தயிரை திருட வருவான், வெண்ணெயை திருட வருவான்னு தெரிஞ்சு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கான்னா உரியில ஏற்றி வச்சிருக்கா. உரி எட்டலை, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சா. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா, ஒவ்வொருத்தரையா தவிழ்ந்த மாதிரி இருக்க சொல்லி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தரை ஏற்றி அதையே படிக்கட்டு ஆக்கி அவ மேலே ஏறி கண்ணன் அந்த தயிரை எடுத்து பாலை எடுத்து தானும் சாப்பிட்டு தன்னோட நண்பர்களுக்கும் கொடுத்து இவளோட இருக்கக்கூடிய குரங்குக்கும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டானா. திரும்பி பார்த்தா அம்மா இதை பார்த்துட்டு கோபிச்சிக்கவா, திட்டவா, இல்லை இதை ரசிக்கவான்னு தெரியாம நின்றுட்டு இருந்தாளாம். அந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடிய பையன் இந்த கிருஷ்ணன். இன்னொரு ஆத்துல என்ன பண்ணினான்னா, அவங்க இதோ கோகுலம், எல்லா வீட்லேயும் மாடு இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு. அவ பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டானா. கண்ணுக்குட்டி பசுமாட்டுல இருந்து பாலெல்லாம் சாப்பிட்டு எடுத்து அவ பால் கறக்கலான்னு வரப்போ பாலே இல்லை. இப்படி இவன் பண்ணக்கூடிய சேட்டைகள் ஏராளம், அதை சொல்லியே முடியாது, ரொம்ப பொல்லாத்தனமா இருக்கு. ஒரு நாள் ஒரு வீடுல போய் அவன் தயிரை திருடுறப்போ அந்த அம்மா, நான் எப்படியாவது பிடிக்கிறேன் பாருன்னு சொன்னான். எப்பவும் அவகிட்டயே போய் தான் வம்பு பண்ணிட்டு இருப்பானா. அதனால எப்படியாவது இவனை பிடிக்கணும் அப்படின்னு அவளும் நினைச்சிட்டு இருந்தா. இன்னும் கூட சொல்லுவா, ஒரு நாள் யசோதை என்ன பண்ணினாலா, குழந்தை தூங்குறானேன்னு தூங்க விட்டுட்டு ஏதாவது வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலாம். அதனால தயிரை கடைஞ்சா, வெண்ணெயை எடுத்து வச்சா, அதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டு இருக்கான். சரி, நல்லா தூங்குறான். அசந்து தூங்குற குழந்தைன்னா அதுக்குன்னு ஒரு சாயல் இருக்கும். உங்க அம்மாவே எல்லாம் உங்ககிட்டலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ நல்லா தூங்குற அதனால நான் உன்னை எழுப்பலை அப்படின்னு. அது மாதிரி இங்கேயும் அந்த குழந்தை நல்லா அசந்து தூங்குறான். இதை பார்த்ததும் யசோதை நினைச்சா, சரி வெளியில போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரலான்னு. ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு திருப்பி வந்தாலாம். கொஞ்சம் கழிச்சு யசோதை திரும்பி பார்த்தா கண்ணன் விட்ட இடத்துலயே தான் இருந்தான். ஐயோ பாவம், குழந்தைக்கு ரொம்ப அசதி போல இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் எட்டி பார்க்கிறா யசோதை. உள்ள இருக்கிற தயிர் பானை, மோர் பானை எல்லாம் உடைஞ்சிருக்கான். அதுல வச்சிருந்த பாலோ தயிரோ வெண்ணையோ எதுவுமே இல்லை. இங்க பார்க்கறா, இங்க நடிக்க ஆரம்பிச்ச கண்ணன் இன்னும் தூங்குற மாதிரி நடிக்கிறான். யசோதைக்கு ரொம்ப கோபம் வந்தது. இவ்வளவு பொல்லாத்தனமா உனக்கு, இவ்வளத்தையும் சாப்பிட்டா வயிறுக்கு ஆகுமா, நீ சின்ன குழந்தையே அப்படின்னு கோவிச்சுக்கிறா. இப்படி ஒவ்வொரு விதமா சேட்டை பண்ணான். முன்னாடி ஒரு மாமி, ஒரு அம்மா கையங்களவமா பிடிக்கிறேன்னு சொன்னாலே, அவ ஒரு நாள் உரியில வெண்ணெய வச்சுட்டு ஆத்துக்கு போற மாதிரி போனான். கண்ணன் வருவான்னு தெரிஞ்சதும் அவ வீட்டுக்கே பின்னாடி வாசல் வழியா உள்ள வந்தா. கண்ணன் உரியிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறப்போ கையோட பிடிச்சிட்டு நேர யசோதா அம்மாட்ட போனா. யசோதா அம்மா, உன் பையன் பண்ண வேலையை பாத்தியா, இந்த பாரு கையில வெண்ணெய் வச்சுட்டு இருக்கான், அந்த பானையே என்னோடதுதான், என் வீட்டுல எடுக்கும்போது நான் கையோட பிடிச்சின்னு வந்தேன்னு. இப்ப யசோதைக்கு என்ன சொல்லனே தெரியல. ரொம்ப கோபம் வந்தது. ஒரு குச்சியை எடுத்து மிரட்டறா. அப்புறம் அப்படி அவ மிரட்டின உடனே கண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணுவானா. நல்ல மையிட்ட கண்ணு. அந்த மையிட்ட கண்ணை கையால கசக்கின்ற உடனே கண்ணு ஃபுல்லா கரியா எடுத்து, கரியா ஆனோடனே அவளை பார்த்து ரொம்ப பயந்தா மாதிரி முகத்தை காட்டினதும் யசோதைக்கே ஐயோ பாவம், இந்த குழந்தையா தப்பு பண்ணியிருக்குன்னு தோணி கம்பை கீழே போட்டாளாம். ஆனாலும் பொல்லாத்தனம் முடியல. அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைக்கு ஏதாவது நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறா. நேர பின்பக்கத்துக்கு கூட்டின்னு போறா.
அங்க ஒரு உரல் இருக்கு, இந்த உரலோட உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படிங்கிறான். எடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற அங்க கிடந்த ஒரு கயிறு எடுத்து, சின்ன குழந்தை தானே கட்டிடலான்னு இடுப்பை சுத்தி கட்டலான்னு பாக்குறா. கயிறு பத்தல. அவ யாரை கட்ட நினைக்கிறா? மகாவிஷ்ணுவை. யசோதைக்கு அது தெரியுமா? தெரியாது. அவ கட்டணும்னு நினைக்கிறா, அது முடியல. சரி, எங்கேயாவது கயிறு இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த கண்ணன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, யசோதை ஏற்கனவே நான் உன்னை கட்டுவேன்னு பயமுறுத்தினால இருக்கிற கயிறெல்லாம் துண்டு துண்டா நறுக்கி போட்டான். என்ன பண்ணனே தெரியல. அவ ஒவ்வொரு கயிறா சேர்த்து வச்சு கட்டி பார்க்கறா, அவளால முடியல. யசோதை பார்க்கும்போது கண்ணன் ரொம்ப அப்பாவியா ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி இருக்கானா. யசோதை கயிறை எடுத்து கட்டும்போது மனசுக்குள்ள சிரிச்சுண்டு முகம் எல்லாமே சிரிச்சுட்டு இருக்கானா. இதை பண்ணி பண்ணி யசோதைக்கு வேர்த்து கொட்டி தலையில வச்சிருந்த பூ எல்லாம் சருகாயி கீழே விழறதான். இதை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கே ரொம்ப பாவமா தோணித்தான். ஐயோ பாவம், நம்ம அம்மா நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு இறக்கப்பட்டு, சரி போ நீ கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சானா. யசோதையும் கட்டி போட்டுட்டு, இதுதான் உனக்கு தண்டனை, நீ இப்படி வீடு வீடா போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் அங்க கட்டி போட்டுட்டு போயிடுறான். யசோதை கட்டி போட்டுட்டு போயிடுறா. கொஞ்ச நேரமா அசைஞ்சு கண்ணன் பார்க்கறான், அசைய முடியல. கொஞ்சம் கழிச்சு பார்க்குறான், இப்படியே இங்கேயே எத்தனை நேரம் நிற்கிறது அப்படின்னு கொஞ்சமா அப்படி நகண்டு பார்க்குறான். அந்த உரல் கீழே விழறது. அந்த கயத்தோடு அதை இழுத்துட்டே போகிறான். அவன் அப்படி நதி கரைக்கு போயிட்டே இருக்கான். நடுவில் 2 மரம் இருக்கு, 2 அர்ஜுன மரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த அர்ஜுன மரம் அந்த இடத்துல நிற்கிறது மருத மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மருத மரம். அந்த மருத மரம் இருக்கு. அவன் அதை தாண்டி போகணும். கிருஷ்ணன் தாண்டிட்டான். அவன் இடுப்புல இருந்து கட்டின கயிறு இருக்கு, உரலும் இழுத்துட்டு இருக்கு. அவனால அந்த உரலை அந்த பக்கம் இழுக்க முடியல. அதனால அவன் என்ன பண்றான்னா, லேசா அப்படி இழுக்கிறான்னா, அவன் இழுத்த இழுப்புல அவன் கொண்டு வந்த அந்த உரல் இடிச்சு அந்த 2 மரமும் சரிஞ்சு விழுந்துடுறது. இந்த 2 மரம் என்னன்னா, 2 தேவர்கள் சாபத்தினால பூமியில இருக்கா. குபேரனோட 2 பிள்ளைகள் இவா. அந்த மருத மரம் 2 பேருக்குமே சாப விமோச்சனம் ஆகுது. நளகூரன் அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் சாப விமோச்சனம் வருது. அவன் அந்த பக்கம் போயிடுறான். இந்த மரம் விழுந்த சத்தம் கேட்ட உடனே கோபகர்களும் கோபிகைகளும் என்ன ஆச்சு அப்படின்னு நேர அந்த பக்கத்துல ஓடி வரா. ஓடி வந்து பார்த்தா கிருஷ்ணன் எதுவுமே ஆகாம உரலோட நிக்கிறான். நந்தகோபுரம் பார்க்கறா, 2 மரம் சரிஞ்சிருக்கு. கண்ணனோட சிநேகிதர்களான சில நண்பர்கள்லாம் இதை பார்த்ததை சொல்றா. கண்ணன் தான் இழுத்துண்டு வந்தான், கிருஷ்ணன் தான் அந்த கயிறை இழுத்தான், அந்த உரல் பட்டது கண்ணன் கைப்பட்டு தான் இந்த மரம் 2ம் விழுந்ததுன்னு. ஆனா யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா, இது ஏதோ அசுரன் தான் வந்து செஞ்சுட்டான், அதனால நம்ம இதுக்கு ஏதோ முடிவு கட்டியே ஆகணும்னு நினைக்கிறா. நந்தகோபுரம் சொல்றாரு, எல்லாரும் வாங்கோ நம்ம கலந்து ஆலோசனை பண்ணலான்னு. என்ன ஆலோசனை பண்ணினான்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.